உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல சக்தி சிதம்பரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். அவர் தான் எனக்கு தமிழ் சினிமாவில் முதன்னு மியூசிக் டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்தார். ராஜாதி ராஜா அப்படிங்கிற படத்தில். அதே மாதிரி ஒருத்தர் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிறாரு. அனைமே ஃபியூச்சரில் கொடுப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் டைரக்டர் சேரன். அதாவது நான் நடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மன்னார் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது நான் ஒரு சிடி கொண்டே கொடுத்துட்டு வந்தேன். ஸ்மைல் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு பாப் ஆல்பம், அதோட சாங்ஸை கொடுத்துட்டு வந்தேன். கேட்டுட்டு காலையில் 6:30 மணிக்கெல்லாம் மிஸ்டு கால் இருந்துச்சு. நம்ம நைட்டெல்லாம் சுற்றுறாள், சரகடிக்கிறாள். ஸோ டைட்டாகி படுத்துட்டோம். காலையில் பார்த்தா 6 மணிக்கு மிஸ்டு கால். அதுவும் டைரக்டர் சேரன்ட்டு இருந்து வந்தால் எப்படி இருக்கும்? பரபரப்பாக எழுந்திரிச்சு ஓடியாந்து பல்லுலாம் தேய்ச்சிட்டு அவர்கிட்ட அண்ணன் பேசினேன். ரொம்ப சொன்னார், நல்லா ஏன் இவ்வளோ இது இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, ஏன் நீங்கள்லாம் வெளியில் வரணும் அப்படிலாம் சொன்னார். வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் ஜனா அண்ணன் வந்து என்னை பற்றி சொன்னார். இதில் வந்து ஒரே விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து யதார்த்தமாக வாழ்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாலே, இப்போ கூக்கா செல்வன் உட்காந்துருக்காரு, அவருக்கு வந்து என்னை மறந்துருப்பாரு. ஆனால் நான் குருபாத முதலியார்கிட்ட சாராகரில் வேலை செய்யும் பொழுது இவரெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன். அப்பெல்லாம் இவர் வந்து ரொம்ப யூத்தாக இருப்பார், ரொம்ப சின்ன வயசு, துருன்னு இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அப்போ சும்மா அட்டி பீஸா சுற்றி தெரிஞ்ச டைம் அது. இருந்தாலும் இன்னைக்கு காலத்தினுடைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்குன்னா, அதுக்கு நான் நினைக்கிறது வந்து என்னன்னா, என்னுடைய யதார்த்தம் தான், என்னுடைய உண்மையான உழைப்பு தான். நான் எனக்கு வந்து யாருக்கு ரெக்கமெண்டேஷனு, கையை கட்டி வேலை வாங்குறதெல்லாம் தெரியாது. எந்த வேலை கொடுத்தாலும் அதில் நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மகிட்ட இருக்கிற முழு திறமையை அதில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடவுள் முருகர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதான் என்னுடைய இது. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அது நடிகராக வந்து எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறத தாண்டி ஒரு மியூசிக்கா வந்து கிடைச்ச விஷயம் வந்து மேடம் சொன்னது மாதிரி பாத்திமா பாபு வந்து இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், நியூஸ்ல வாசிக்கும் போது அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல என்னுடைய கச்சேரி நடக்கும். ஸோ அப்போ நான் ஒரு கடுக்காலாம் போட்டுட்டு ஒல்லியா, என்ன எல்லாருமே வந்து பிளாக்னு தான் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்து யாரோ ஒருத்தர் வந்து இங்கே தமிழ் பாட்டு பாடுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மேடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல நான் கிராமங்களில் இருக்கிற காலகட்டங்களில் வந்து சென்னைக்கு வந்து நம்ம ஒரு இசையமைப்பாளர் ஆகணும், நம்ம இசையமைக்கிற அந்த பாடலுக்கு வந்து வைரமுத்துடைய பாடல்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். விவேகா கோச்சிக்க கூடாது. நான் மவுண்ட் ரோட்ல நடந்த காலங்களில் இருக்கிற பேனர் எல்லாம் பார்க்கும் பொழுது இளையராஜா வைரமுத்துன்னு இருக்கும். அப்படியே என் பேர் அப்படியே அதை யோசிச்சு பார்ப்பேன், கருணாஸ் வைரமுத்து. நானா நினைச்சு பார்த்துக்கிட்டே போவேன். அது எனக்கு உண்மையில அம்பாசமுத்திர அம்பானியில நடந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் வைரமுத்து அண்ணன் கிட்ட கேட்டது, அண்ணே இன்னைக்கு நீங்க பச்சை பாசல முடிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆயிருந்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருந்திருப்பீங்க. இல்ல நான் வந்து நந்தன மார்ட்ஸ் முடிச்சுட்டு பிரசிடென்சி முடிச்சுட்டு நான் எங்கேயோ வேலை செஞ்சேன்னா ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் பார் எடுத்து நடத்தி இருந்திருப்பேன். ஆனால் இந்த சென்னை தான் இந்த வைரமுத்து யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுச்சு. இந்த சென்னை தான் இந்த கருணாஸ் யாருங்கிறத காட்டுச்சு. இந்த சென்னை தான் டைரக்டர் சேரனை யாருன்னு காட்டுச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் கலைஞர் டாக்டர் கலைஞரையும் இந்த சென்னை தான் காட்டுச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் இந்த சென்னை தான் காட்டுச்சு. ஆனா சினிமாவில் மட்டும் சென்னையை ரொம்ப கெட்ட ஊர் மாதிரியே காட்டுறாங்க. ஆனா அது ரொம்ப நல்ல ஊர்னே. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகங்கிறத விட வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்கிறதா சரியான வார்த்தை. அதனால நீங்க வந்து நம்மளெல்லாம் ஆளாக்கி காட்டின இந்த சென்னைக்கு ஏன் சார்பா நான் ஒரு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அது ஒரு வார்த்தையா கவிதையா வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அம்பாசமுத்திர அம்பானியில வந்து ஒரு வரி எழுதியிருந்தாரு. அதாவது, அன்னை பெற்றால் அன்பால் என்னை,
சென்னை தானடா ரெண்டாம் அன்னை அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாரு. அதனால இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, எங்களை மாதிரி கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து இந்த சென்னையில வந்து இது ஒரு இடத்தையும் கொடுத்து படுக்கிறதுக்கு ரோடோ வாசலோ ஏதோ ஒரு இடத்தையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து 4 நல்ல நண்பர்களை கொடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு புகழையும் கொடுத்திருக்கிற இந்த சென்னைக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி. அதை விட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என் தம்பி சையத்து, அவனை வந்து நான் ஜமால் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க அப்பா பேர் ஜமால், பட் அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் இவனையும் ஜமால் தான் கூப்பிடுவேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு போது காசம்பாட்டம் கிளப்ல வந்து எனக்கு வந்து அண்ணன் தம்பி ஒரு படம் பண்ண போறேன், அதுல நீனே நடிக்கணும், நீனே மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நம்ம இயக்குனர் திருமலையும் அவரும் வந்தாங்க. வந்து எனக்கு தான் இந்த படத்துக்கு செக் கொடுத்தாங்க. என்னுடைய செக் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்துல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த நம்ம என்னுடைய தம்பி சரணுடைய மாமனாருக்கும் சரணுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிச்சயமா நல்ல உள்ளங்கள் சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுற ஒரு விஷயம் நிச்சயமா தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. அதனால நிச்சயமா இந்த படம் இதுல ஒர்க் பண்ணி இருக்கிற கேமராமேன்ல இருந்து எல்லாருக்கும் விவேகா எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இந்த படம் ஒரு நகைச்சுவை கலந்த படம், ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். பன்னீர் என்ன சொன்ன மாதிரி அவங்க தியேட்டர்ல கல்லா கட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.